ஹாட் சம்மர் கூல் ஆஃபர். இந்த கோடை விடுமுறை சுற்றுலாவை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சியுடன் புக் செய்யுங்கள். என் பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்தி அவனை கொலை முயற்சி பண்ணியிருக்காரு. என் குழந்தைக்கு அவனுக்கு 16 வயசு தான் ஆகுது. இப்படி டார்ச்சர் பண்ணி இருக்க கூடாது, கொடுமைப்படுத்தி இருக்க கூடாது. ட்ரெயின்ல இருந்து தள்ளிடுவேன் அப்படின்னு ஷூ காலை வச்சு மிதிச்சு என் பிள்ளை வாயில ஷூ காலை விட்டு ஆத்திருக்காரு. இவர் கோச்சா இருக்க லாக்கியே கிடையாது. ஒரு குழந்தைய எப்படி கூட்டு போனாலும் அப்படியே பேரண்ட ஒப்படைக்கணும், அவன் ஒப்படைக்கல. நீயே குதிக்கியா இல்ல நான் நீ தள்ளி விடுவேன். அவன் அவரை சாப்பாடு வாங்கி கேட்டிருக்கான். நீ நாய் மாதிரி சாப்பிடணும், நான் வாங்கி கொடுக்கும் போது நீ சாப்பிட்டுட்டு நாய் மாதிரி உட்காரணும்னு இருக்காப்ல. ஆனா சார் சாப்பாடு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு பேட் வேர்டு யூஸ் பண்ணிட்டான் சார. அது தப்புதான். அவன் தலையில அடிபட்டிருக்கு சார். சூக்காலோட இப்படி மிதிச்சு ஜன்னல் ஓரத்தோட அடிச்சிருக்காரு. கம்பி இடிச்சு தலை வீங்கி இருக்கு, கால்ல மீச்சிருக்காரு, கால்ல வீங்கி இருக்கு, நெஞ்சில சூக்காலோட மீச்சிருக்கான் சார் என் பிள்ளைய. அதுவும் வீங்கி இருக்கு, நெஞ்சு வலிக்குதுங்கிறான். தூத்துக்குடி மாவட்டம். என் பையன் ஆர் ரிஷிகேஷ். அவர் 13 வயசுல சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில செலெக்ஷன் ஆகி சேலத்துல படிச்சுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் கேரளால படிச்சுட்டு இருக்காரு சாய் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டியில. லாஸ்ட் வீக்ல அவனை இது நேஷனல் ஆடுறதுக்காண்டி தூத்துக்குடி கோச் ஜெய்ப்பூர் கூட்டு போயிட்டு இருந்தாங்க. ஜெய்ப்பூர் கூட்டு போயிட்டு அதுல வின் பண்ணிட்டாரு, பிரான்ஸ் மெடல். அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது இவன் ஏதோ ஒரு பேட் வேர்டு யூஸ் பண்ணான் அப்படின்ட்டு குழந்தைய டார்ச்சர் பண்ணி கொன்றுவேன், மிரட்டிடுவேன். நீ ட்ரெயின்ல இருந்து குதி, உனக்கு 3 அவர் பேட் வேர்டு யூஸ் பண்ணதுனால நீ இருக்கக்கூடாது, உயிரோட இருக்கக்கூடாது, உனக்கு 3 ஆப்ஷன் தரேன். ஒன்று நீ ட்ரெயின்ல இருந்து குதிச்சிரு, இல்லைன்னா இந்த நாட்டை விட்டு ஓடி போயிரு, இல்லைன்னா ட்ராக்ல தலைய வச்சிரு அப்படின்னு சொல்லி மிரட்டி என் பிள்ளைகிட்ட செல்லே கொடுக்கல, என்னை பேசவே விடலை வேறன்ட்ட. நான் போய் சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் செல்ல கொடுத்தாப்புல. தம்பி நீ பயப்படாத, அம்மா இருக்கேன், நீ ஒன்றும் பயப்படாதடா அப்படின்னு சொன்னேன். என் பிள்ளைய ரொம்ப கொடுமைப்படுத்தி அவனை ராமலிங்க பாரதி மற்றும் அவரோட துணை இருந்த சர்மா, கோச் சர்மா, அவங்க 2 பேருமே சேர்ந்து என் பிள்ளைய கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க. நீ எல்லாரும் என் பிள்ளைய என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம், உன் பையன் இப்படி பண்ணலான்னு சொல்லி. ஆனா அவன் சின்ன பிள்ளையில இருந்து கோச் கொடுத்து கூட்டு போயிட்டு கொலை முயற்சி பண்ணியிருக்காரு என் குழந்தைக்கு. அவனுக்கு 16 வயசு தான் ஆகுது. நீயே குதிக்கியா இல்ல நான் நீ தள்ளி விடுவேன். அவனோட ஏமே அவன் அவரை சாப்பாடு வாங்கி கேட்டிருக்கான். நீ நாய் மாதிரி சாப்பிடணும், நான் வாங்கி கொடுக்கும் போது நீ சாப்பிட்டுட்டு நாய் மாதிரி உட்காரணும்னு இருக்காப்ல. இத என் பையன் அவன் ஃப்ரெண்டுகிட்ட போன் பண்ணி எங்க அம்மா தான் ஃபுட்டுக்கு பே பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க, ஆனா சார் சாப்பாடு வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு பேட் வேர்டு யூஸ் பண்ணிட்டான் சார. அது தப்புதான். அதுக்காண்டி என் குழந்தைய இப்படி டார்ச்சர் பண்ணி இருக்க கூடாது, கொடுமைப்படுத்தி இருக்க கூடாது. ட்ரெயின்ல இருந்து தள்ளிடுவேன் அப்படின்னு ஷூ காலை வச்சு மிதிச்சு என் பிள்ளை வாயில ஷூ காலை விட்டு ஆத்திருக்காரு. இவர் கோச்சா இருக்க லாக்கியே கிடையாது. ஒரு குழந்தைய எப்படி கூட்டு போனாலும் அப்படியே பேரண்ட ஒப்படைக்கணும், அவன் ஒப்படைக்கல. அவன் அந்த கோச்சு அந்த ஆசான் பணிக்கு நிரந்தரமா அவன் இருக்கவே கூடாது. என் பிள்ளைக்கு நடந்தது அடுத்த பிள்ளைக்கு நடக்க கூடாது. என் பிள்ளைய எப்படி கூட்டு போனாலும் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கணும், ஆனா ஒப்படைக்கல. அவரு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா என் பிள்ளைக்கு நடந்த சம்பவம் இனிமே எந்த பிள்ளைக்கு நடக்க கூடாது. அவரு அந்த பணியில இருந்து விலகணும். என் குழந்தைக்கு 16 வயசு தான் ஆகுது. அவன் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பான் தெரியுமா உங்களுக்கு? நாங்க சாயில கொடுத்தோம் சார். ஆனா அவங்க அந்த கோச்சுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. அப்பவும் நாங்க போய் பேசணும், சார் இப்படி பண்றாங்க, என் பிள்ளைய கூட்டிட்டு டார்ச்சர் பண்ணிருக்காரு, நான் லோக்கல்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பரவாயில்ல, அந்த ராமலிங்க பாரதி கோச்சிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க உங்களை சேஃபா அனுப்பிடுவோம், அவன் இங்க தானே வருவான், வரட்டும், அவனை ட்ரைனிங் வச்சு நான் அப்பளமா நொறுக்கி அவனே ஓடுற மாதிரி ஓட விடுறேன்னு சொல்றாங்க சார். என் பிள்ளைக்கு இன்னும் 2 monthsல எக்ஸாம் இருக்கு, அங்கதான் படிச்சுட்டு இருக்காப்புல. அவருக்கு நான் என்ன இருக்கு அவன் லைஃப்ல? இப்ப அவன் ரொம்ப மனசளவுல பாதிக்கப்பட்டு நாங்க போவே மாட்டோமா அப்படின்னு சொல்றாப்புல. மனசளவுலயும் உடம்பளவுலயும் பாதிக்கப்பட்டிருக்காரு. அவன் தலையில அடிபட்டிருக்கு சார்.
சூக்காலோட இப்படி மிதிச்சு ஜன்னல் ஓரத்தோட அடிச்சிருக்காரு. கம்பி இடிச்சு தலை வீங்கி இருக்கு, கால்ல மீச்சிருக்காரு, கால்ல வீங்கி இருக்கு, நெஞ்சில சூக்காலோட மீச்சிருக்கான் சார் என் பிள்ளைய. அதுவும் வீங்கி இருக்கு, நெஞ்சு வலிக்குதுங்கிறான். அந்த ஒரு ரீசனுக்கு நான் இப்ப ஜிஹெச்ல அட்மிட் பண்ணிருக்கேன் என் குழந்தைய. எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். என் பிள்ளை படிப்புக்கு என்னன்னு அடுத்த ஸ்டெப் நீங்க எடுக்கணும். ஆனா ஆமா சார், நாங்க எஃப்ஐஆர் காப்பி கொடுத்துருக்கோம். சேலத்துல இருந்து வந்து எஃப்ஐஆர் காப்பி வாங்கிட்டு போயிருக்காங்க சார். என் பிள்ளை அடுத்தால என்ன செய்யணும்னு என் பிள்ளையோட ஏமே கேமு தான் சார். 13 வயசுல நான் பொண்ணு அனுப்புனேன் சார். அதனால என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அந்த பணியில இருந்து அவரு விலகணும். அடுத்த பிள்ளைக்கு அப்படி கொடுக்கவே கூடாது. அவரு கோச்சு ஹாட் சம்மர் கூல் ஆஃபர். இந்த கோடை விடுமுறை சுற்றுலாவை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சியுடன் புக் செய்யுங்கள்.